ஓம் சாந்தி. குட் மார்னிங். மார்னிங் சிஸ்டர். நாம இன்னைக்கு முரளியில சுயதர்சன சக்கரதாரி பாபா நமக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்காரு. உலகத்தின் அதிபதிகளாக வந்திருக்காரு. ஒரு சென்டென்ஸ்ல பாபா சந்தோஷம், இவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கணும்னு சொல்ற நேரத்துல சுயதர்சன சக்கரம் மற்றும் இன்னைக்கு தாரணைக்காக செக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பாபா சொல்றாரு. இன்னைக்கு 1ஆம் தேதி டிசம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஞான கடலை கடைந்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கும். சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம். நேற்று முந்தானே சொல்லிட்டு இருந்தார், நிரந்தர சந்தோஷத்துக்கும் ஒரு வழி இருக்கணும். பாபா டெய்லி நமக்கு சொல்றது நிரந்தரமான சந்தோஷம் எப்படி? ஒவ்வொரு நாளும் இந்த ஞான கடலை கடைந்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிக்கும். நடந்து தெரியும் போதெல்லாம் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் என்பதை நினைவு செய்யுங்கள். என்ன டைட்டில் பாபா நமக்கு கொடுக்கிறது? முழு சக்கரத்துல இப்பதான் இந்த டைட்டில் நமக்கு கிடைக்கும். சுயதர்சன சக்கரதாரி. கேள்வி: சுய முன்னேற்றம் அடைவதற்கான இலகுவான வழி என்ன? சுய முன்னேற்றம் அடைவதற்கான இலகுவான வழி என்ன? இருக்கும் பாபா அடிக்கடி நமக்கு சொல்றது பதில்: சுய முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் நாளாந்த அட்டவணை ஒன்றை வைத்திருங்க. செக் பண்ணத்தான் சேஞ்ச் பண்ண முடியும். பாபா சொல்றது நாளாந்த அட்டவணை ஒன்றை வைத்திருங்க. உங்களை சோதித்து பாருங்க. என்ன சோதிக்கணும்? நாள் முழுவதும் நான் ஏதேனும் அசுரத்தனமான செயல்களை செய்தேனா? மாணவர்கள் தமது பதிவேட்டை இருப்பதை போன்று உங்கள் தெய்வீக குணங்களுக்கான பதிவேட்டை குழந்தைகளாக நீங்கள் வைத்திருந்தால் தொடர்ந்தும் சுய முன்னேற்றம் அடைவீர்கள். தெய்வீக குணங்களுக்கான பதிவே. இந்த மாதிரி நம்ம யூனிவர்சிட்டியில படிக்கிறோம். இதுதானே தேவர்கள் ஆகுவதற்கான யூனிவர்சிட்டி. மெயினா நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? எந்த அளவுக்கு நமக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்கு. பாடல்: தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. தொலைதூர தேசம் எதுவென்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். பாடல் லௌகிக பாடல். ஆனா பாபா சொல்றது உங்களுக்கு தான் அதோடைய அர்த்தம் தெரியும். வெளி உலகில் உள்ள எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியும். தொலைதூர தேசம்னா என்னது? ஒருவர் எவ்வளவு பெரிய புத்தி ஜீவியாகவோ அல்லது பண்டிதராகவோ இருப்பினும் இதன் அர்த்தம் அவருக்கு தெரியாது. கடவுள் என மக்களால் நினைவு கூறப்படும் தந்தை நிச்சயமாக மேலே அஷரீர உலகில் உள்ளார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். எல்லாம் மேல பாக்குறது கடவுள் அப்படின்னு சொன்னா, கடவுளேனா மேலதான் பார்ப்பாங்க. நான் மேலன்னா எங்க?
அது தெரியாம இருக்கு இல்லையா? வேறு எவருக்கும் இது தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவருக்கு அது ரகசியம் சொல்ல. ரகசியம் இல்லையா? ஏன் ரகசியம்? யாருக்குமே தெரியாத விஷயம். நமக்கு பாபா சொல்றது சுரகசியம். ஆரம்பம் முதல் நடந்தவை அனைத்தும் இனி நடக்க இருப்பவை அனைத்தும் உங்கள் புத்திகளில் உள்ளது. இந்த உலக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கின்றது என்பதன் இந்த ஞானத்தை உங்கள் புத்திகளில் வைத்திருக்க வேண்டும். சோ பாபா நமக்கு சொல்றது, பட் அது புத்தியில வைத்திருக்கிறது நம்மளுடைய முயற்சி, கடமைன்னு சொல்லலாம் இல்லையா? ஆசிரியர் படிப்பிப்பாரு, மாணவர்கள் அந்த புத்தியில வைக்கணும். குழந்தைகளாகிய உங்கள் மத்தியில் நீங்கள் அனைவரும் வரிசை கருவமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த ஞான கடலை நீங்கள் கடையாததால், என்னது சொன்னார் பாபா, உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்வதில்லை. அவ்வளோக்கு எவ்வளோ ஞானத்தை புத்தியில இருக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் ஞான கடலை இந்த நீங்கள் அமர்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் என்பதை உங்கள் புத்திகளில் நினைவு செய்ய வேண்டும். சுயதர்சன சக்கரதாரி ஆத்மாவாகிய நான் உலக சக்கரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அறிவேன். சக்கரம். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்கள் புத்தி அஷரீரி உலகை நினைவு செய்கின்ற. தானே அற்புதம். அந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு அந்த நினைவு இருக்காங்க. இங்க இருக்கும் பொழுதுதான் அஷரீரி உலகத்துடைய நினைவு. அற்புதம் இல்லையா? அதுவே ஆத்மாக்கள் வாழும் மௌன தாமமும் நிர்வாண தாமமுமாம் இனிய மௌன வீடாகும். பல பேர்கள் அந்த இடத்திற்கு பாபா என்ன பேர் சொல்ல? மௌன தாமம், நிர்வாண தாமம். மௌன இனிய மௌன வீடு. குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் இது மிக விரைவாக போகின்றது. வேறு எவருக்கும் இது தெரியாது. அவர்கள் பல சமய நூல்களை கற்று செவிமடுத்த போதிலும் அவர்கள் அவற்றிலிருந்து சற்றேனும் நன்மை அடைவதில்லை. இதுல எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்? அவை அனைத்தும் இறங்கும் பாதையை சேர்ந்தவையா. நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இனி கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லலாம், டைரக்ட்லி சொல்ல முடியாது. பட் பாபா நமக்கு விளங்கப்படுத்துறது பாரு. பக்தி மார்க்கத்துல செஞ்சது எல்லாமே இறங்கிறதுக்கா. அவை அனைத்தும் இறங்கும் பாதையை சேர்ந்தவை ஆகும். ஆனால் நீங்களோ இப்பொழுது மேலே ஏறுகின்றீர்கள். நீங்கள் வீடு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். செய்றோமா ஆயத்தம்? வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தங்கள் செய்றீங்கன்னு சொல்றார் பாபா. ஃபர்ஸ்ட் ஆயத்தம் என்னது? நாங்கள் இப்பழைய ஆடைகளை விட்டுவிட்டு வீடு திரும்ப வேண்டும். இந்த உடல் விட்டுட்டு போனோம். இந்த பயிற்சி இதில் சந்தோஷம் உள்ளது. இதுலதானே மக்களுக்கு பயம்னு சொல்லலாம், துன்பம் சொல்லலாம், உடல் விடுறதுக்கு. பாபா நமக்கு
சந்தோஷம். இதில் சந்தோஷம் உள்ள அரை கல்பமாக நீங்கள் வீடு திரும்புவதற்காகவே பக்தி செய்தீர்கள். அப்படியா? ஞாபகம் இருக்கா? இல்லையா? பாபா சொல்றது நீங்க அரை கல்பம் வீடு திரும்புவதற்காக. இப்ப பாபா வந்திருக்காரு. நீங்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்கிக் கொண்டிருந்தீர்கள். பாபா இப்பொழுது அனைத்தையும் மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தையான கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை குழந்தைகளாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். லைனுக்கு லைன் பாபா எதுக்காக சந்தோஷம் இருக்கணும்னு சொல்றார்? ஞானத்தை கடைங்க, சந்தோஷம் இருக்கும். சுயதர்சன சக்கரம் சந்தோஷம் இருக்கும். வீடு திரும்புறோம்ன்றது சந்தோஷம் இருக்கும். யாரு கற்பிக்கின்றார்ன்றது சந்தோஷம் இருக்கும். இவ்வளவு சந்தோஷம் இருக்கும். தந்தையான கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை குழந்தைகளாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இதனை இட்டு நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைய வேண்டும். தந்தை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கற்பிக்கின்றார். தனிப்பட்ட முறையில், பர்சனலா. கூட்டத்திலையும் தனிப்பட்ட முறை. கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கோம், 25,000 பேர் இருந்தாலும் சிவபாபா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதி ஃபீல் ஆகுது தானே. ஒருத்தர் நான் பாபாவை சந்திச்சேன் அப்படின்றது எப்படி ஃபீல் ஆகுது? பிகாஸ் பாபா தனிப்பட்ட ரீதியில செய்றார். அனைவரதும் தந்தையான பாபா இப்பொழுது எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கற்பிக்கின்றார். அவர் எங்களுக்கு பல தடவைகள் கற்பித்துள்ளார். நீங்கள் முழு சக்கரத்தையும் சுற்றிய பின்னரே தந்தை வருகின்றார். தற்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள் ஆவீர்கள். நீங்கள் விஷ்ணு தாமத்தின் தேவர்கள் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். உலகில் உள்ள வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை வழங்க முடியாது. சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். சந்தோஷம். சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். அவை சத்கதிக்கானவை அல்ல. பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்களும் தேவையாகும். அளவற்ற சம்பிரதாயங்கள் உள்ளன. 2 கல்பம் என்ன, 2 யுகங்கள் என்ன செய்வோம் நம்ம எல்லாம்? பக்தி. அட்லீஸ்ட் பக்தி இருந்தா ஓரளவுக்கு ஸ்லோவா இறங்கலாம் இல்லையா? சோ பாபா சொல்றது அதுவும் தேவை. அளவற்ற சம்பிரதாயங்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், நீங்கள் அவை அனைத்தின் ஊடாகவும் தொடர்ந்தும் கீழேயே இறங்கிக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக சுற்று அலைந்து திரிந்தீர்கள். இப்பொழுது மௌனமாக இங்கே அமர்ந்திருக்கு. நம்ம தேடினது அடைஞ்சிட்டோம். அதனால இப்போ மௌனமாக உட்கார்ந்து, இனி புத்தியும் சரி, உடல் மூலமாகவும் சரி, மனம் புத்தி மூலமாகவும் இப்போ அலையிறது நின்றுட்டு. இப்பொழுது உங்கள் அலைந்து திரிதல் அனைத்தும் முடிவடைந்துள்ளது. உங்களை தூய்மையாக்குவதற்கு இன்னமும் சொற்ப காலமே எஞ்சியுள்ளது என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லப்பா. வெரி லிட்டில். ஆனா தந்தை இப்பொழுது உங்களுக்கு இதனை செய்வதற்கான வழியை காட்டுகின்றார். எப்படி? அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால்
நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுவீர்கள். அதன் பின்னர் நீங்கள் சதோ பிரதான் உலகிற்கு சென்று ஆட்சி செய்வீர்கள். தந்தை இந்த பாதையை ஒவ்வொரு கல்பமும் பல தடவைகள் உங்களுக்கு காட்டியுள்ளார். பாபாக்கு ஞாபகம் இருக்கு, பல தடவை. உங்கள் சொந்த ஸ்திதியையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஒண்ணு நினைவு யாத்திரையில ஆத்மா நம்ம தூய்மையாகிறோம். அதுக்கப்புறம் நம்மளே செக் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு. மாணவர்கள் தம்மை திறமசாலிகள் ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். அவர்கள் தமது கற்றலுக்கும் தமது நடத்தைக்குமான பதிவேடுகளை கொண்டிருக்கின்றார்கள். கான்டக்ட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூல்ல. ஸோ பாபா அதை ரெண்டுத்தையும் சொல்றாரு. இங்கும் நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். உங்களைட்டு நீங்கள் ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருக்கும் போது நீங்கள் அதிக அளவு சுய முன்னேற்றத்தை காண்பீர்கள். என்ன வைக்கணும்? நாளாந்த டெய்லி பாபா சொல்ல டெய்லி சார்ட். நான் இன்று ஏதேனும் அசுர செயற்பாடுகளை செய்தேனா? நான் ஒரு தேவன் ஆக வேண்டும். லக்ஷ்மி நாராயணனுடைய படங்கள் உங்கள் முன்னிலையில் உள்ளன. அது மிகவும் எளிமையானதொரு படமாகும். சிவபாபா ஆக உச்சியில் உள்ளார். அவர் பிரஜாபிதா பிரம்மாவின் ஊடாக உங்களுக்கு இந்த ஆஸ்தியை வழங்குவதால் சங்கமயுகத்தில் நிச்சயமாக பிராமணர்கள் இருக்க வேண்டும். பிரம்மான்னு சொன்னா பிரம்மா குமாரர்கள், குமாரிகள், பிராமணர்கள். தேவர்கள் சத்துயுகத்தில் வாழ்கின்றார்கள், பிராமணர்கள் சங்கமயுகத்தில் வாழ்கின்றார்கள். சூத்ர குலத்தை சேர்ந்தவர்கள் கலியுகத்தில் வாழ்கின்றார்கள். பல்ரூப வடிவத்தை உங்கள் புத்திகளில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். சுய தரிசன சக்கரத்துல பாபா எல்லா விதமாக சொல்றார். பல்ரூப வடிவம். நாங்கள் இப்பொழுது உச்சி குடுமிகளான பிராமணர்கள். அதன் பின்னர் நாங்கள் தேவர்கள் ஆகுவோம். தந்தை பிராமணர்களாகி எங்களை தேவர்கள் ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார். பாபா எதுக்காக வந்திருக்காரு? தேவர்கள் ஆக்குவது. ஆகையால் நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். உங்கள் ஜீவனோபாயத்திற்காக நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை செய்வதை போன்றே இங்கும் நீங்கள் யஜ்யத்திற்காக சேவை செய்ய வேண்டும். ஒருவர் சுகையினம் அடைந்து எந்த சேவையும் செய்ய முடியாதிருக்கும் போது ஏனையோர் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அதுவும் ஒரு புண்ணிய சேவை இல்லையா? அதுவும் இறை சேவை. பாபா சொல்றது, ஒருவர் சுகம் இனம் அடைந்து ஷரீரத்தை நீங்கி செல்லும் அதற்காக துன்பப்பட்டு அழுவதற்கான கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் பாபாவின் நினைவில் முற்றிலும் மௌனமாக இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. பாபாவுடைய நினைவுல அந்த ஆத்மாவுக்கு நம்ம போற ஆத்மாவுக்கும் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் சப்போர்ட் கொடுக்கறது தானே. அது எப்படி? மௌனமாக இருந்து பாபாவுடைய நினைவு. எந்த சப்தமும் இருக்கக்கூடாது.
சடலத்தை அவர்கள் இடுகாட்டிற்கு எடுத்து செல்லும் போது ராமநாமத்தை உடையவர் உங்களுடன் இருக்கின்றார் என அவர்கள் பெரும் சப்தம் இடுகின்றார். நீங்கள் எதனையும் கூற தேவையில்லை. நீங்கள் மௌனத்தின் மூலம் உலகத்தை வெற்றி கொள்கின்றீர்கள். எவ்வளோ பேருடையது மதுபன்ல பார்த்தோம் நம்ம போறது. நீ சைலண்டா போறது. அந்த வண்டி போகும், அதுக்கு பின்னாடி அவனோட குழந்தைகள் சைலண்டா போறது. எங்க போனாலும் சைலன்ஸ்ல. ஸோ பாபா அது நமக்கு சொல்றது. அவர்களுடையது விஞ்ஞானம், ஆனால் உங்களுடையது மௌனம் ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு கியானினதும் விஞ்ஞானினதும் மிக சரியான அர்த்தம் தெரியும். கியான் விஞ்ஞான் பவன் இருக்கு. ஸோ பாபா அந்த பேர் யூஸ் பண்ணி சொல்றது கியான் ஞானம். விஞ்ஞான் பாபா நம்ம சொல்றது யோகா. அவங்க சயின்ஸ், விஞ்ஞான சயின்ஸ். பட் பாபா இங்க நமக்கு யோகா. கியான் என்பது புரிந்து கொள்ளுதல். விஞ்ஞான் என்றால் அனைத்தையும் மறப்பது. அதாவது ஞானத்திற்கும் அப்பால் செல்லுதல் ஆகும். மௌனத்துக்கு விஞ்ஞானம் சொன்னா மௌனம். ஆகையால் கியானும் அத்துடன் விஞ்ஞானம் உள்ளது. ஞானத்தோடைய அடிப்படையில மௌனம் உள்ள அற்புதம். ஞானத்துக்கு கடைய புத்தி தெளிவாகுது, சக்தி கிடைக்குது, மௌனத்துல இருக்கு. சோ பாபா சொல்றது, நீங்கள் மௌனதாம வாசிகள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். அத்துடன் ஞானமும் உள்ளது. நீங்கள் ரூப்பும் வசந்தும் ஞான ரத்னங்களை பொழிகின்ற மௌன சொரூபங்கள் ஆவீர்கள். ரூப்பும் வசந்தும். பாபாவும் ரூப்பும் வசந்தும் ஆவார். அவர் ரூப்பும் அத்துடன் அவரிடம் உலக சக்கரத்தின் முழு ஞானமும் உள்ளது. அவர்களோடு கட்டடத்திற்கு விஞ்ஞான் பவன் என பெயரிட்டுள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை முற்றிலும் புரிந்து கொள்ளாதிருக்கின்றார். இக்காலத்தில் விஞ்ஞானம் துன்பத்துடன் சந்தோஷத்தையும் விளைவிக்கின்றது. அங்கே சந்தோஷம் சந்தோஷம் மாத்திரமே உள்ளது. இங்கே சந்தோஷம் தற்காலிகமானது. ஏனைய அனைத்திலும் துன்பம் துன்பம் மாத்திரமே உள்ளது. மக்கள் தமது சொந்த வீடுகளில் சந்தோஷமற்றிருக்கின்றார்கள். சொந்த வீட்டிலே இருக்காங்க, ஆனாலும் உறவு முறைகள்ல பிரச்சனைகள், அந்த வீட்லயே ஏதாவது பிரச்சனை இருக்கும். அற்புதம் இல்லையா? சொந்த வீடுகள்ல கூட சந்தோஷமற்றிருக்கின்றார். எவ்வளவு விரைவில் தாம் மரணிப்போமோ அந்த அளவு விரைவாக தாம் இந்த துன்ப உலகிலிருந்து விடுதலை அடைய முடியும் என உணர்கின்றார்கள். மோட்சம் கேட்கிறதே அதுக்கு தானே, துன்ப உலகத்திலிருந்து விடுபடணும்ன்றதுக்கு தானே. அதுதான் பாபா சொல்லுவோம். பாபா உங்களை ஸ்வர்க்கவாசிகள் ஆக்குவதற்கே வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்குள் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு திரும்பி முரளிய படிச்சு அதுல எவ்வளவு தடவை பாபா சந்தோஷம் சொல்லாது. இதுக்கெல்லாம் சந்தோஷம். ஸ்வர்க்க வாசிகளாக்க வந்திருக்காருன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு.
பாபா ஒவ்வொரு கல்பமும் எங்களை ஸ்வர்க்கவாசிகள் ஆக்குவதற்காக வருகின்றார். ஆகையால் நீங்கள் நிச்சயமாக அத்தகைய தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் இல்லறத்தில் வாழும்போது தூய்மை ஆகுங்கள். நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாவோம். இது அன்பான உறவு முறை ஆகும். அன்பான உறவு முறை. சகோதர சகோதரிகளுக்குள்ள சொல்றார் பாபாவோட குழந்தை. வேறு எவ்வகையான பார்வையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரின் சுகையினமும் அந்த ஆத்மாவிற்கேற்ப தனித்துவமாக உள்ளது. ஆகையால் அதற்கேற்பவே ஒவ்வொருவரும் ஆலோசனையை பெறுகின்றார்கள். சிலர் வினவுகின்றார்கள், பாபா, இன்ன சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? பாபா விளங்கப்படுத்துகின்றார், ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையேயான பார்வை என்றுமே தீயதாக இருக்கக்கூடாது. எந்த சண்டையும் இடம்பெறக்கூடாது. நான் ஆத்மாக்களான உங்களுடைய தந்தை ஆவேன். சிவபாபா பிரம்மாவின் ஷரீரத்தினூடாக பேசுகின்றார். ஆகையால் பிரஜாபிதா பிரம்மா சிவபாபாவின் மகன் ஆவார். சாபா சொல்லுது, எனக்கு ஒரே மகன் இருக்கு. அவர் ஒரு சாதாரண ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றார். விஷ்ணு சத்தியுகத்தை சேர்ந்தவர். தந்தை கூறுகின்றார், உலகை புதிதாக ஆக்குவதற்காகவே நான் வந்து இவருக்குள் பிரவேசித்துள்ளேன். பாபா வினவுகின்றார், நீங்கள் உலக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகுவீர்களா? சொல்லுவீங்க பாபா? பாபா கேக்குறாரு. உங்க மனதுலயாவது ஏதாவது சொல்லணும் பாபாவுக்கு. நீங்கள் உலக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகுவீர்களா? ஆம் பாபா, ஏன் முடியாது? நம் பாபா சொல்றது, ஆம், ஆனால் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். இது மிகவும் கடினமாகும். ஓ, ஆனால் கடவுள் உலக அதிபதிகளாக உங்களை ஆக்குகின்றார். உங்களால் தூய்மையாக இருக்க முடியாதா? உங்களை இட்டு நீங்கள் வெட்கப்படவில்லையா? உங்கள் லௌகீக தந்தையுமே எந்த தீய செயல்களையும் செய்யாதீர்கள் என்றே உங்களிடம் கூறுகின்றார். அந்த விகாரத்தினாலேயே தடைகள் ஏற்படுகின்றன. ஆரம்பம் முதல் விகாரத்தினாலே அத்தனை குழப்பங்களும் இருந்தன. தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, அந்த விகாரத்தை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். கோஸ் பாபா நமக்கு அதோட இன்னும் டீட்டெயிலா சூக்ஷமான விஷயங்கள் பல சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அந்த அளவுக்கு செக்கிங் நடக்கணும். நான் உங்களை தூய்மையாக்கவே வந்துள்ளேன். ஏதேனும் ஒன்று சரியா பிழையா அல்லது நல்லதா கெட்டதா என்பதை நீங்களே தீர்மானிப்பதற்கான புத்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. பாபா சொன்னது, உங்களுக்கு புத்தி இருக்கு. இப்போ இது அசுரத்தனமான விஷயமா, தூய்மையற்ற விஷயமா, நம்மளே தீர்மானிக்கணும்னு சொல்றார் பாபா. லக்ஷ்மி நாராயணனே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஸ்வர்க்கத்தில் உள்ள மக்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்றார்கள். கலியுக மக்கள் குறைபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இது ராவண ராஜ்யம் என்பதை எவருமே புரிந்து கொண்டிருக்கவில்லை. இப்போ காலத்து நடந்தது.
ராவணன் எரிக்கிறாங்க. பட் இப்பவும் ராவணன் எரிக்கிறாங்கன்னு சொன்னா இது ராவண ராஜ்யம், அது தெரியாம இருக்கு. அவர்கள் ராவணனின் கொடும்பாவியை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்றார்கள். அவனே எதிரி ஆவான். அவர்கள் தொடர்ந்தும் அவனது கொடும்பாவியை எரிக்கின்றார்கள். இருப்பினும் அவன் யார் என்பதை எவரும் அறிய மாட்டார். இன்னைக்கு பாபா எல்லாம் அர்த்தம் தெரியாம இருக்குன்னு சொல்றாரு பாபா. எல்லாம் அவங்க செய்யறது, பட் அந்த சம்பிரதாயங்களையும் அர்த்தம் தெரியாம இருக்கு. நாங்கள் அனைவரும் ராவண ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்பதால் நாங்கள் அனைவரும் நிச்சயமாக அசுரத்தனமானவர்களே. எவ்வாறாயினும் எவரும் தம்மை அசுரர் என கருதுவதில்லை. பெரிய விஷயம் அசுரர்ன்னு சொன்னா. பலரும் இது அசுரர்களின் ராஜ்யம் என கூறுகின்றார்கள். அரசர்கள் எவ்வாறானவர்களோ பிரஜைகளும் அவ்வாறானவர்கள். எனினும் அவர்கள் இந்த அளவேனும் புரிந்து கொண்டிருக்கவில்லை. ராமராஜ்யமானது ராவண ராஜ்யத்திலிருந்து வேறுபட்டது என தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். ராவணனும் ராமரும் ராவணன் வித்தியாசமான ராஜ்யம். நீங்கள் இப்பொழுது சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். சுபாபா வந்திருக்கிறது நம்மள அப்படி ஆக்குறது. தந்தை கூறுகின்றார், என்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கும் ஆலயங்களில் தேவர்களை வழிபடுபவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கள். எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் அத்தகையவர்களோடு அதிகளவு பிரயத்னம் செய்யாதீர்கள். நீங்கள் ஆலயங்களில் பல பக்தர்களை காண்பீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரின் நாடி துடிப்பையும் உணர வேண்டும். இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, டைம் வேஸ்ட் பண்ணாம, புரியலையா இருக்கும் அப்படியே சொல்லிட்டு அவங்கள விட்டுருங்க. இல்ல, நாடி துடிப்பையும் உணர வேண்டும். சில வைத்தியர்களினால் நாடி துடிப்பை உணர்ந்து உடனடியாகவே உங்களுக்கு என்ன வியாதி உள்ளது என்பதை கூற முடியும். இதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, சும்மா நாடிய பார்த்துட்டே சொல்லிடுவாங்க. டெல்லியில் அஜ்மல் கான் என அழைக்கப்பட்ட மிகவும் பிரபல்யமான ஆயுர்வேத வைத்தியர் ஒருவர் இருந்தார். பாபாரு நினைவு செய்ய, தந்தை உங்களை 21 பிறவிகளுக்கு என்றென்றும் ஆரோக்கியமாகவும் என்றென்றும் செல்வந்தராகவும் ஆக்குகின்றார். இது சும்மா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது. சொல்லுவாங்க இல்ல, எப்பவுமே சுமங்கலியாக இருங்க, எப்பவுமே இது இருக்கட்டும் அது இருக்கட்டும். பட் ரியலி பாபா நம்மளை அப்படி ஆக்குற. 21 பிறவிகள். இங்குள்ள அனைவரும் நோயாளிகள், அதாவது ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கின்றார். அங்கே என்றுமே எந்த நோய்களும் ஏற்படுவதில்லை. ஆத்மாவுக்கும் இல்லை, சரீரத்துக்கும் இல்லை. நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் என்றென்றும் செல்வந்தனாகவும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் யோக சக்தியினால் உங்கள் புலனங்கங்களை வெற்றி கொள்கின்றீர்கள். உங்கள் புலனங்கங்கள் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு புலனங்கங்கள் மேல வெற்றின்னு சொல்றார் பாபா. பாபா கூறியுள்ளார், மிக சரியான நினைவில் நிலைத்திருங்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்தால் உங்கள் புலனங்கங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டாது. ராஜா, ஆத்மா ராஜா, அந்த உணர்வுல அதிபதியாக உட்கார்ந்திருந்தா பாபா சொல்லுவார் இல்லையா, நீங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்செட் ஆக மாட்டேன். சோ ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது என்னது, புலனங்கங்கள் ஏமாற்ற, இதுவே இறுதி யுத்தமாகும். பாபா சொல்ல, இங்கே
இங்கேயே நீங்கள் அந்த விகாரங்களை வெற்றி கொள்கின்றீர்கள். அங்கே நீங்கள் என்றுமே தீய பார்வை கொண்டிருக்க மாட்டீர்கள். பாபா சொல்றது புலனங்கங்கள் இப்போ ஏமாற்றாது நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும். இங்கேயே நீங்கள் அந்த விகாரங்களை வெற்றி கொள்கின்றீர்கள். அங்கே நீங்கள் என்றுமே தீய பார்வை கொண்டிருக்க மாட்டீர்கள். அங்கே ராவணனின் ராஜ்யம் இருப்பதில்லை. அது வன்முறையற்ற தேவ தர்மமாகும். அங்கே யுத்தம் போன்ற எந்த கேள்விக்கும் இடமில்லை. இதுவே இறுதி யுத்தமாகும். இறுதி யுத்தம். இதனூடாக ஸ்வர்க்க வாசல் திறக்கப்படும். அதன் பின்னர் எந்த யுத்தமும் இடம்பெற மாட்டாது. அனைத்து குப்பைகளும் இதில் அர்ப்பணிக்கப்பட உள்ளன. இந்த யாகத்தின் ஊடாக விநாசத்தின் சுவாலைகள் வெளிப்பட்டு அனைத்தும் சுத்தப்படுத்தப்படும். குழந்தைகளாக நீங்கள் காட்சிகளை கண்டிருக்கின்றீர்கள். அங்குள்ள பலரசம் மிகவும் சுவையானதும் முதற்தரமானதும் ஆகும். நீங்கள் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதால் நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் நாமம் சிவசக்திகள், அதாவது பாரத தாய்கள் என்பதாகும். நினைவை கொண்டிருப்பதன் ஊடாக மாத்திரமே நீங்கள் சிவனிடமிருந்து சக்தியை பெறுகின்றீர்கள். சிவசக்திகள், சிவனின் சக்திகள், சிவன் கிட்டிருந்து சக்தி பெற்ற தாய்மார்கள், சிவ சக்திகள். அலைந்து திரிதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. பக்தி செய்யாதவர்களை அவர்கள் நாஸ்திகர்கள் என நினைக்கின்றார்கள். ஆனால் தந்தையோ படைப்பையோ தெரியாதவர்களே நாஸ்திகர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நாஸ்திகர்களுடைய அர்த்தம், நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் முக்காலத்தையும் அறிந்தவர்களாகவும் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது உலகையும் அறிந்துள்ளதுடன் முக்காலத்தையும் அறிந்திருக்கின்றீர்கள். திரிகாலதர்ஷி, திரிலோகிநாத் எல்லாம். லக்ஷ்மியும் நாராயணனும் தந்தையிடமிருந்தே தமது ஆஸ்தியை பெற்றார்கள். நீங்கள் இப்பொழுது அவர்களை போன்றவர்கள் ஆகுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயண் தந்தை மாத்திரமே விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். சிவபாபாவை கூறுகின்றார். என்ன சொல்றார் பாபா? நான் இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இல்லாவிடின் அஷரீரியான என்னால் எவ்வாறு விளங்கப்படுத்த முடியும்? தூண்டுதல்களின் ஊடாக கல்வி கற்க முடியுமா? கற்பதற்கு ஒருவருக்கு வாய், கற்பிப்பதற்கு ஒருவருக்கு வாய் தேவையாகும். இவரே கௌமுக், பசுவின் வாய் ஆவார். இவர் மூத்த தாய் ஆவார். பிரம்ம பாபாக்களோ பேர் இருக்கு. அவர் ஒரு மனித தாய் ஆவார். தந்தை கூறுகின்றார், நான் உலக ஆரம்பம் மத்தி இறுதியின் ரகசியங்களை இவரின் ஊடாக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நான் திறமையான வழிமுறைகளை உங்களுக்கு காட்டுகின்றேன். இதில் ஆசீர்வாதங்கள் என்று கேள்விக்கே இடமில்லை. தூண்டுதல் மூலமாகவும் பாபா நமக்கு கற்பிக்க முடியாது. ஆசீர்வாதங்களும் கிடையாது. கல்வி, பாபா கல்வி. நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கப்படுகின்றது. இதில் கருணை என்ற கேள்விக்கு இடமில்லை.
உங்களில் சிலர் கூறுகின்றீர்கள், பாபா, நான் உங்களை மீண்டும் மீண்டும் மறந்து விடுவதால் எனக்கு கருணை காட்டுங்கள். ஒழுங்கா படிக்காம டீச்சர் கிட்ட போய் எனக்கு கருணை காமிங்கன்னு என்ன சொல்லுவார் டீச்சர்? ஓ, தந்தையை நினைவு செய்ய வேண்டியது உங்கள் பணியாகும். நான் என்ன கருணை உங்களிடம் கொண்டிருக்க முடியும்? என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள் ஆவீர்கள். நான் கருணை கொண்டிருக்க வேண்டுமாயின் அனைவருமே சிம்மாசனத்தில் அமர வேண்டும். எவ்வாறாயினும் பாபா அவ்யக்த முரளிசன்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார போறீங்களான்னு பாபா சொன்னாங்க. இனி எல்லாத்துலயும் வரிசை கருமம் இருக்கும் தானே. எவ்வாறாயினும் நீங்கள் எவ்வளவு கற்கின்றீர்கள் என்பதற்கேற்பவே ஓர் அந்தஸ்தை கூறுகின்றீர்கள். நீங்கள் கற்க வேண்டும். முக்கியமான பாபாவுடைய பணி டீச்சராக. தொடர்ந்தும் முயற்சி செய்யுங்கள். அதி அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னை எந்த அளவிற்கு அதிக அளவு நினைவு செய்கின்றீர்களோ அந்த நினைவினூடாக அதற்கேற்ப நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். ஒரு தூய ஆத்மாவினால் இங்கிருக்க முடியாது. நீங்கள் தூய்மையாகிய பின்னர் புதிய சரீரம் ஒன்று உங்களுக்கு தேவையாகும். தூய ஆத்மா ஒருவர் தூய்மையற்ற சரீரம் ஒன்றை பெறுதல் நியதிக்கு முரணானதாகும். சந்நியாசிகளும் விகாரங்களின் ஊடாகவே பிறப்பெடுக்கின்றார்கள். தேவர்கள் விகாரத்தின் ஊடாக பிறப்பெடுப்பதில்லை என்பதால் அவர்கள் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அவர்கள் மேன்மையானவர்கள். ஆத்மாவும் தூய்மையானது, சரீரமும் தூய்மை. அவர்கள் சதா முற்றிலும் விகாரமற்ற உண்மையான மகாத்மாக்கள் ஆவார்கள். தேவர்கள். அங்கே ராவண ராஜ்யம் இருக்க மாட்டாது. அது ராமரது கடவுளின் சதோ பிரதான் ராஜ்யமாகும். உண்மையில் நீங்கள் ராமர் என்றேனும் கூறக்கூடாது. சிவபாபா என்பதே சரியாகும். ராமரேன்னு சொல்றது பாபா, ராவணன் சொல்றதுனால அதுக்கு இருக்கிறதுனால ராமர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சிவபாபா. கிருஷ்ணரும் இல்லை, ராமரும் இல்லை, சிவபாபா. சிவபாபா என்பதே சரியாகும். இதுவே குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட அழியாத ருத்ர ஞான யாகம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்கள் ருத்ரன், சிவன் என எவ்வாறு அழைத்தாலும் இரண்டும் ஒன்றே. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. சிவபாபா வந்து இந்த ஞானத்தை பேசுகின்றார். ருத்ர ஞான யாகம் சொல்லுவாங்க, கிருஷ்ண ஞான யாகம் சொல்லுவாங்க. பாபா சொல்ல அங்க கிருஷ்ணருடைய பெயர் கிடையாது. மக்கள் ஒரு யாகத்தை வளர்க்கும் போது அவர்கள் களிமண்ணில் லிங்கத்தையும் சாலி கிராமங்களையும் உருவாக்குகின்றார்கள். அவர்கள் அவற்றை வழிபட்ட பின்னர் உடைத்து விடுகின்றார்கள். பாபா தேவர்களின் விக்கிரகங்களின் உதாரணங்களை கொடுக்கின்றார். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அலங்கரித்து அவர்களுக்கு உணவும் நீரும் படைக்கின்றார்கள். அதன் பின்னர் அவற்றை வழிபட்ட பின்னர் மூழ்க செய்கின்றார்கள். அவ்வாறே அவர்கள் சிவபாபாவினதும் சாலி கிராமங்களினதும் விக்கிரகங்களையும் மிகவும் அன்புடன் சுத்தமாகவும் வழிபட்ட பின்னர் அவற்றை அவர்கள் உடைத்து விடுகின்றார்கள். அவை அனைத்தும் பக்தியின் விரிவாக்கமாகும். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அதிக அளவு சந்தோஷமாக இருப்பீர்கள் என தந்தை இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஞானத்தை கடையும் பொழுது சந்தோஷம், யார் கற்பிக்கின்றார் நினைக்கும் பொழுது சந்தோஷம், சொர்க்கவாசி ஆகிறோம் பொழுது சந்தோஷம், அப்போடைய நினைவுல இருக்கும் பொழுது சந்தோஷம். பல விஷயங்கள்
நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்தீர்களா என பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் உங்கள் அட்டவணையை சோதித்து பார்க்க வேண்டும். உங்கள் காதுகளை நீங்களே முறுக்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்தி மார்க்கத்துல செய்யறது விநாயகர் முன்னாடி போனா இன்னைக்கு வரைக்கும் அது செய்வாங்க. நம்ம பாபா எங்க நமக்கு செக் பண்ண சொல்றாரு. என்ன செக் பண்ணணும்? பாபா, நான் இன்று இந்த தவறை செய்தேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் உண்மையை எழுதினால் பாவத்தின் அரைவாசி மன்னிக்கப்படுகின்ற. அரைவாசி மன்னிக்கப்படுதுன்னா அது அந்த லேஸ் ஆகும் பொழுது நம்ம இனி அதை செய்ய மாட்டோம். இல்லைன்னா அந்த சம்ஸ்காரம் வளர்ந்துட்டு இருக்கும் இல்லையா? தந்தை இங்கே அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமாயின் நீங்கள் தொடர்ந்தும் அவரின் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அட்டவணை ஒன்று வைத்திருப்பதனால் நீங்கள் அதிகளவு முன்னேற்றம் அடைவீர்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. அட்டவணை வைக்கிறதுக்கு ஏதாவது செலவு இருக்கா? எந்த செலவும் இல்லை. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு செலவு? நீங்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கூற வேண்டுமாயின் உங்கள் எண்ணங்களிலோ வார்த்தைகளிலோ செயல்களிலோ எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். சுயத்தையும் சேர்த்ததில் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். எவரேனும் உங்களுக்கு ஏதாயினும் பிழையாக கூறினாலும் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணுமா? கேட்டும் கேட்காதிருங்க. நீங்க எதையும் செய்யாதீங்க. யார் எதுவும் செய்யணும்னாலும் நீங்க எதுவும் செய்யக்கூடாது. கேட்கும் கேட்காதிருங்கள். இந்த முயற்சியை செய்யும். குழந்தைகளாகி உங்கள் அனைத்து துன்பத்தையும் அகற்றி குழந்தைகளாகி உங்கள் அனைத்து துன்பத்தையும் அகற்றி உங்களுக்கு சதா சந்தோஷத்தை கொடுக்கவே தந்தை வந்துள்ளார். இன்னைக்கு ஃபுல் முரளியில பாபா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்னெல்லாம் செஞ்சா இப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவம் செய். சோ பாபா நமக்கு சதா சந்தோஷத்தை கொடுக்கவே தந்தை வந்துள்ளார். ஆகையால் குழந்தைகளாக நீங்களும் இவ்வாறு ஆக வேண்டும். ஆலயங்களிலேயே அதிக அளவு சேவை செய்ய முடியும். அங்கே சமயப்பற்றுள்ள பலரை காண்பீர்கள். பலரும் கண்காட்சிகளுக்கு வருகின்றார்கள். திருவிழாக்களிலும் கண்காட்சிகளிலும் செய்யும் சேவைகள் ப்ரொஜெக்டர்களினால் செய்யும் சேவையை விடவும் சிறப்பானதாகும். திருவிழாவுக்கு அதிக அளவு செலவு செய்யப்படுவதால் நிச்சயமாக அதற்கேற்ப நன்மையும் இருக்கும். அங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்க போய் நீங்க சேவை செய்யுங்கன்னு சொல்லலாம். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். தாரணைக்கான சாராம்சம். எது சரி எது பிழை என்பதன் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் புத்தியை தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார். 3வது கண். பாபா நமக்கு தெய்வீக புத்தி தெய்வீக கண் ரெண்டுமே கொடுத்திருக்காரு இல்லையா? பிறந்த உடனே அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு பாபா. ஆகையால் இந்த புத்தியின் புரிந்துணர்வின் அடிப்படையில் தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள்.
உண்மையான சகோதரன் சகோதரி என்ற அன்பு உங்கள் மத்தியில் இருக்கட்டும். என்றுமே ஒருவருக்கொருவர் தீய பார்வையை கொண்டிருக்காதீர்கள். 2. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வழிகாட்டலையும் பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வழிகாட்டலையும் பின்பற்றுங்கள். நன்றாக கற்று உங்கள் மீது கருணை கொண்டிருங்க. பாபா கிட்ட கேட்கறதுக்கு பதிலா பாபா சொல்றது உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். உங்கள் சுய முன்னேற்றத்திற்கான ஒரு அட்டவணையை வைத்திருங்கள். துன்பம் தரும் வகையான ஏதேனும் ஒன்றை யாரேனும் கூறினால் அதை கேட்டும் கேட்காதிருங்கள். ஆசீர்வாதம். பாபா இன்னைக்கு முரளிகளுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வாதம். புண்ணிய ஆத்மாவாக இருந்து இறை ராஜரீக சம்ஸ்காரத்தினால் புண்ணிய ஆத்மாவாக இருந்து இறை ராஜரீக சம்ஸ்காரத்தினால் ஒவ்வொருவரின் சிறப்பியல்பையும் பற்றி பேசுவீர்களாக. இறை ராஜரீக சம்ஸ்காரத்தினால் ஒவ்வொருவரின் சிறப்பியல்பையும் பற்றி பேசுவீர்களாக. எப்பொழுதுமே உங்களை ஒரு விசேட ஆத்மாவாக கருதி ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். ஒவ்வொருவரின் சிறப்பியல்பையும் பார்த்து உபகாரமான நல்லாசியை எப்பொழுதும் கொண்டிருக்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் விசேடமானவர் ஆக்குகின்ற உபகாரமான நல்லாசியை எப்பொழுதும் கொண்டிருங்கள். இதுவே இறை ராஜரீகமாகும். பாபா சொல்லுது ஒவ்வொருவரின் சிறப்பியல்பையும் பார்த்து அதனை பற்றி பேசுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவையும் விசேடமானவர் ஆக்குகின்ற உபகாரமான நல்லாசியை எப்பொழுதும் கொண்டிருங்கள். இதுவே இறை ராஜரீகம். மற்றவர்கள் புறக்கணித்த விடயங்களை ராஜரீக ஆத்மாக்களால் கிரகிக்க முடியாது. ஆகையால் எவரது பலவீனங்களையும் குறைபாடுகளையும் பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்கள் மூடப்பட்டிருப்பதில் சதா கவனம் செலுத்துங்கள். சுத்தோ பிரதான் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு பயிற்சி இது. எவரது பலவீனங்களையும் குறைபாடுகளையும் பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்கள் மூடப்பட்டிருப்பதில் சதா கவனம் செலுத்துங்கள். ஒருவர் மற்றவரின் புகழை பாடுங்கள். அன்பு மலர்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பை கொடுங்கள். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுவீர்கள். ஒரு அழகாக சொல்லு. ஒருவர் மற்றவரின் புகழை பாடுங்கள். அன்பு மலர்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுங்கள். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகுவீர்கள். ஸ்லோகம். ஆசீர்வாதங்களின் சக்தியால் தீயை போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் தண்ணீராக மாற்ற முடியும். அந்த ஆசீர்வாதங்கள் அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கணுமே. பாபா சொல்றதுல அதை சேகரிக்கணும். ஆசீர்வாதங்களின் சக்தியால் தீயை போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் தண்ணீராக மாற்ற முடியும். அவ்வியக்த சமிக்கை இந்த மாதத்துடையது. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். போன மாதம் ஃபுல் விதேகி அஷரீரி. இந்த மாதம் முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருக்க.
அஷரீரி வடிவத்தின் பிரதான கற்பித்தல்களின் ஆசீர்வாதம் கர்மாதீத் ஆகுவீர்களாக. சூக்ஷ்ம வடிவத்தின், அதாவது தேவதை வடிவத்தின் ஆசீர்வாதம் டபுள் லைட் ஆகுவீர்களாக. டபுள் லைட் என்றால் சகல கர்ம பந்தனங்களிட்டும் லேசாகவும் சதா ஒளி வடிவத்திலும் நிலைத்திருத்தல் என்ற அர்த்தமாகும். இவ்வாறு டபுள் லைட்டாக இருப்பவர்களால் இலகுவாக கர்மாதீத ஸ்திதியை அடைய முடியும். எனவே நீங்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கும் போதும் இப்பொழுது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஆழமான அக்கறை, நான் முழுமையும் கர்மாதீதம் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. இப்ப முக்கியமா ஸ்டார்ட் பண்ணப்பயே அசரீரி உலகத்தை பற்றி சொல்றேன். அப்ப அசரீரி உலகத்தை மண்டா இந்த வீடு என்னன்னு முழுக்க விடுபாட்டு இருக்கிறதுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சந்தோஷம் மண்டாயிருக்கு. அப்ப இந்நேரத்துக்கு நான் மரணிச்சு வாழ்றதை பற்றி சொன்னேன். அப்ப சரீரத்துல இருந்து விடுபட்டாத்தான் நீங்க சந்தோஷத்தை அனுபவம் பண்ண, மரணிச்சு வாழ்ந்தாத்தான் நீங்க சந்தோஷத்தை மேல இருந்த ஸ்டார்டிங்கே அதுதான் சொல்றேன். நீங்க அங்க இருக்கிற வேண்டும் உங்களுக்கு தெரியுமா, ஏன் இங்க சிக்கப்படும் இருக்கு. அடுத்த பக்தி மார்க்கத்தை ஏன் கனெக்ட் பண்றேன், பக்தியில கீழறங்கன்னு சொல்றேன். ஆக்சுவலி அதை என்னன்னு நான் டீப்பா செக் பண்ண, பக்தியில சரீர உணர்வுதான் எல்லாம் செய்யணும். அதால கீழறங்குறமே ஒழிய பக்தியால கீழறங்குன்னு சொல்லல, என்னுடைய உணர்வுகள். அப்ப நீங்க என்ன செய்யணும், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க மேல போக, அப்பதான் உங்களால அந்த சந்தோஷத்தாங்க. அதுக்கும் இப்ப இந்த டிப்ஸ் சொல்றேன். என்னென்னத்தால நாங்க சிக்கப்படுறோம், நீங்க எப்படிப்பா இருக்கிறீங்களா, என்ன உங்களுக்குள்ள சண்டை வருது, இந்த உணர்வுகள் எப்படி, நீங்க சமுதிரத்துவ பார்வையில் இருக்கிறீங்க, முழுக்க அங்க மேல போறதுதான் பாபா இந்த முழு முறையும் இந்த த்ரெட் இருக்குது. செய்ய கடவுள் நம்பிக்கை இல்லாம அட்லீஸ்ட் அதையாவது செய்யணும். நம்மள திரிகாலதர்சியமாக்குறாரு, திரிலோக்கிநாத்துமாக்குறாரு. அதே நேரத்துல தாதி சொல்லுவாங்க, குருடர்களாகவும் இருக்கணும், காது கூட கேட்காம இருக்கணும்னு தாதியும் சொல்லுவாங்க, பாபாவும் சொல்லுவாங்க. ஸோ என்ன பார்க்க கூடாது, என்ன கேட்க கூடாதுன்னு சொன்னார் பாபா இன்னைக்கு. யாராவது ஏதாவது துன்பம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னால் அதை கேட்காதுங்க. மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்க்காது. ஸோ அந்த கண்ணு மூடணும், அந்த காது மூடணும். ஆனால் திரிகாலதரிசியாக இருக்கணும், சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கணும், திரிலோக்கிநாத் வீடு பத்தியும். இதெல்லாம் இன்னைக்கு பயிற்சி செய்யணும். நேற்று அவைத்தமிழில் பாபா சொல்லியிருந்தார், நான் மாறி பிறரை மாற்ற முடியலையண்டா என்ன செய்யணும்ன்றதான் சுபபாவனை சுப விருப்பத்தில். ராஜரீக சம்ஸ்காரம். இறை ராஜரீக சம்ஸ்காரம்னா மற்றவங்கள நல்ல விஷயங்கள் தான் பார்க்கலாம். ஓகே.